பக்த கோடிகளுக்கெல்லாம் வணக்கம். இது கோயமுத்தூர் போத்தனூர் செட்டிப்பாளையத்திலே தேகாணி என்னும் ஊரில் கொலுவீற்றிருக்கும் மகா விஸ்வரூப பிரத்யங்கரா தேவி ஆலயம். இங்கே பஞ்சரத்ன வராகி விஸ்வரூபமாக 27 அடியிலே 27 நட்சத்திரத்துக்குரிய மகத்துவம் பொருந்திய மகா சஞ்சீவிகளோடு பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கின்றது. இந்த அம்மனுடைய சிறப்பு, வலது காலின் கீழ் காலனுடைய தலையும் இடது கையிலே யமனுடைய தலையவும் கொய்து வைத்திருப்பார். மிகப்பெரிய கண்டங்கள் உயிர் சேதங்களில் இருந்து நிவாரணமும் விடுதலையும் கொடுத்து முக்தி கொடுக்கும் வல்லமை பொருந்தியவர். மிகவும் சக்தி வாய்ந்த இந்த சிங்கமுக மகா காளி என்னும் விஸ்வரூப பிரத்யங்கரா தேவி மிகவும் சக்தி வாய்ந்தவள். அது மட்டுமின்றி அன்னைக்கு நவபாசானங்களிலே எந்திர பிரதிஷ்டை செய்து, நவபாசானங்கள் சாத்தி எந்திர பிரதிஷ்டை செய்து அன்னைக்குரிய விஸ்வரூப சஞ்சீவியாகப்பட்ட மகத்துவம் பொருந்திய சந்தன புல்லுருவி என்னும் சஞ்சீவியிலேயே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. மிகவும் சக்தி வாய்ந்த இந்த அன்னை கண்டங்கள், அபாயங்கள், பில்லி சூனியங்கள், துஷ்ட ஆவிகள், பூதகணங்களின் தொல்லைகள், இந்த மாதிரி துன்பமான விஷயங்களிலிருந்து நிவாரணத்தை வழங்கக்கூடிய மகத்துவம் பொருந்தியவள். இங்கே அமாவாசைகளே வரமிளகா யாகம் செய்து கொண்டிருக்கின்றது. அடுத்து மகா செல்வங்கள் சேர்ந்திட, துன்பங்கள் நீங்கிட, நெருங்கிய உறவுகள் பிரிந்திடாமல் இருந்திடத்தக்க மகத்துவம் பொருந்திய யாகங்கள் தனித்தனியாக செய்து கொண்டிருக்கின்றது. ராஜயோகத்துக்குரியது யாகம், ஆக்ருஷ்ண யாகம், வசீகர யாகம், மோகன யாகம், ஸ்தம்பன யாகம், உச்சாடன யாகம் என்னும் அஷ்டமாசித்துக்குரிய யாகங்களையும் இங்கே செய்து கொண்டிருக்கின்றது அந்தந்த நாட்களில். அது மட்டுமின்றி கஷ்டங்கள் துன்பங்கள் தீர கனகதாரா யாகம் செய்து மக்களுக்கு குறைகளை தீர்த்து மகா செல்வங்கள் பொருந்திய செல்வங்களை அவளுக்கு வழங்கக்கூடிய அளவுக்கு யாகங்கள் நடைபெறும். பெரும் பதவிகள் நிலைத்து இருக்க, தோல்விகளே இல்லாமல் பதவி தன்னோடு நிலைத்திருக்க, பெரும் பதவிகள் பெற மகாலட்சுமி கடாசனம் பொருந்திய லட்சுமி நரசிம்ம யாகம், மகாலட்சுமி யாகம் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த அன்னையின் சிறப்பு மிக்க மாரண யாகங்களிலே துன்பங்கள், நோய் பிணி தீர்தல், கந்திஷ்டி தொல்லைகள் நீங்குதல், தடைகள் நீங்குதல், மிகப்பெரிய கஷ்டங்கள் கண்டங்கள் நீங்கக்கூடிய மாரண யாகமும் பிரயோகம் பண்ணி கொண்டிருக்கிறது. இது ஆதி வராகி. நிலம், வீடு, இடங்களிலே வில்லங்கம் பிரச்சனை, வம்பு வழக்கு, போலீஸ் கேஸு, இந்த மாதிரி விஷயங்களிலே துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் வளர்பிறை பஞ்சமியிலே இந்த ஆதி வராகியை வழிபாடு செய்து வெண்கடுகு தீபம் ஏற்றி அன்னையை, வெள்ளை பூசணிக்காயில் தீபம் ஏற்றி அன்னையை வழிபாடு செய்து வந்தால் அனைத்து துன்பங்களையும் தீர்க்கும் ஆதி வராகி. இந்த அன்னையும் பிரத்யங்கரா தேவிக்கு மெய்காப்பாளராக கருங்காளி அம்மை. பௌர்ணமியிலே இவளுக்கு சிறப்பு பூசை, வெள்ளிக்கிழமை ராகு காலத்திலே சிறப்பு பூசைகள் அன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பில்லி சூனியங்கள், வைப்புகள் போன்ற விஷயங்களை நிவாரணம் செய்வதிலும், நினைத்த காரியங்களை நினைத்தபடி நடத்தி கொடுப்பதிலும், கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவதிலும் வல்லமை கொண்ட இந்த அன்னை பிரத்யங்கரா தேவிக்கு மெய் காப்பாளராக இங்கே கொலுவீற்றுக் கொண்டிருக்கிறார். இது அன்னை ஊர்த்துவ வராகி. இந்த அன்னைக்கு பஞ்ச பாசாரங்களால் யந்திரங்கள் பூஜித்து பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது. வராக விருச்சகம் என்னும் சஞ்சீவியாலும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது. மகத்துவம் பொருந்திய வில்வ மரத்து புல்லுருவிகளால் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த அன்னை எதிரிகளை வதம் செய்வதில் மிகவும் சக்தி வாய்ந்தவர். எதிரிகளால் இருக்கும் தொல்லைகளை நிவாரணம் பண்ணுவதிலும், புத்தி மாறாட்டம், மனக்குழப்பம், உடலில் இருக்கின்ற உபாதைகளை நிவாரணம் செய்வதிலும், துஷ்டத்தனமான பேய் பிசாசு பூத கணங்களை ஜெயிக்கதிலே வல்லமை கொண்டவளான இந்த அன்னை மிகவும் சக்தி வாய்ந்தவர். இது அன்னை சக்கதேவி. இந்த அன்னை கோயிலே இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களையும் காவல் புரிவதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது.
இந்த அன்னையினுடைய மகத்துவங்கள் கோயிலே என்ன நடக்க வேண்டும், எது நடக்கக்கூடாது என்பதை தீர்மானிக்கும் வல்லமை கொண்டவள். அன்னைக்கு மெய் காப்பாளராகவும் அவளுடைய படைகள் கோயிலே கொலுவீட்டிருக்கும். பில்லி சூனியங்களை நிவாரணம் செய்வதிலும், எதிரிகளிலிருந்து தொல்லைகளிலிருந்து விடுதலை கொடுப்பதிலும், நினைத்த செல்வங்களையும் நினைத்த காரியங்களையும் நடத்தி வைப்பதில் வல்லமை கொண்ட இந்த அன்னை இந்த ஆலயத்திலே கொலுவீட்டுக் கொண்டிருக்கும். மகத்துவம் பொருந்திய இந்த பஞ்சரத்ன வராகி 27 நட்சத்திரத்துக்குரிய சஞ்சீவிகளால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அன்னைக்கே உரிய தேரையர் உபயோகப்படுத்திய வராக மூலி என்னும் மகத்துவம் பொருந்திய சஞ்சீவியின் பிராணனால் அன்னையை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அன்னைக்கு 5 அறங்கள், பஞ்சரத்ன அறங்கள் 5 அறங்கள் பாடப்படும். அது மிகவும் சக்தி வாய்ந்தது. அறங்கள் பாடியே அவளை அழைத்து இந்த பிரதிஷ்டைகள் செய்யப்பட்டிருக்கிறது. அன்னையினுடைய இடது காலில் இருந்து வலது கால் வரை 27 சஞ்சீவிகளால் பொருத்தப்பட்டு அவளுக்குரிய எந்திரங்களிலே நவ பாசானங்கள் தீட்டி பிரதிஷ்டை முறையாக செய்யப்பட்டுள்ளது. இந்த அன்னையை வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு நவ கிரகங்களால் இருக்கின்ற பீடைகள், பிணி, தோஷம், கஷ்டம், துன்பங்கள், உடல் உபாதைகள், மனக்குழப்பங்கள், மனநோய்கள் நிவாரணமாகி பரிபூரணமான செல்வங்களும் நிரந்தரமான வருவாய்களும் நிரந்தரமான நன்மைகளையும் பெறுவது திண்ணம் என்பது இங்கு வந்த பலர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அன்னையிடம் பில்லி சூனியங்கள், வைப்புகள், திருப்பு வினைகள், மை மாந்திரீகம் போன்ற துஷ்டத்தனமான செய்கைகளை அதை செய்யக்கூடியவர்கள் இவர்களிடமிருந்து தப்பித்து போக முடியாத வண்ணம் மிகவும் சக்தி வாய்ந்தவர். பில்லி சூனியங்களால் இருக்கின்ற அனைத்து வினைகளையும் நிவாரணம் செய்வதிலும் தன்னை விரும்பி வரக்கூடிய பக்தர்களையும் அரவணைக்கும் வல்லமை கொண்டவள். மகத்துவம் பொருந்திய இந்த பஞ்சரத்ன வராகி பஞ்சரத்ன அறங்களால் பாடப்பட்டு மிகவும் சக்தி வாய்ந்த இந்த அன்னை சிறப்பு மிக்க இந்த தேகாணியிலே கொலுவிட்டு இருந்து கொண்டு இருக்கிறார். இவளுடைய மகத்துவத்தை வாயால் சொல்ல முடியாது. பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமியும் தேய்பிறை பஞ்சமியிலையும் அன்னைக்கு சிறப்பு மிக்க ராஜ யோகத்துக்குரிய மகத்துவம் பொருந்திய ராஜ வசீகர யாகம், சர்வலோக வசீகர யாகம், சர்வ மாரண யாகம், வித்வேஷன யாகம், உச்சாடன யாகம் என்னும் அஷ்டமா சித்திகளுக்குரிய யாகங்கள் பண்ணப்பட்டது. அது மட்டுமின்றி இங்கே ஒவ்வொரு தேய்பிறை பஞ்சங்களிலும் விதிகளையும் வென்று சர்வ சக்திகளையும் வழங்கக்கூடிய கிரகங்களாலும் ஒன்று செய்ய முடியாத அளவுக்கு வல்லமைக்குரிய மகத்துவம் பொருந்திய நவாகரி என்னும் 9 முகங்களை கொண்ட நவாகரி என்னும் அன்னையின் சிறப்பு மிக்க யாகங்கள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நவாகரி என்றவள் நவக்கிரகங்களையும் படைத்தவள். கிரகங்களாலும் அவளை ஒன்றுமே செய்ய முடியாத மகத்துவம் பொருந்திய இந்த அன்னையினுடைய யாகத்திலே கலந்து கொள்ளக்கூடியவர்கள், பூஜையிலே கலந்து கொள்ளக்கூடியவர்கள், அவர்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் எந்த கிரகங்களாலும் ஜனங்களாலும் யாராலையும் தடுக்க முடியாத அளவுக்கு அவர்கள் விரும்பிய பலர்களை பெறுவார்கள் என்பது நிச்சயமான ஒன்று.